நடிகர் மதன் பாபு அவர்கள் கடைசியா எழுதியிருந்த கடிதம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும், அத பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான மதன் பாபு அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட உடல் நேத்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. தொடர்ந்து அவரை பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மதன் பாபு அவர்கள் இறக்கிறதற்கு முன்னாடி லெட்டர் ஒண்ணு அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டர் ஒண்ணு இப்போ அவங்களோட ஃபேமிலி கிட்ட கிடைச்சிருக்கு. குறிப்பா அந்த ஒரு லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருந்திருக்காரு அப்படின்னா, "என்ன வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஒரு லெட்டர் நான் வந்து எழுதிட்டு போறேன். எனக்கே தெரியுது இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிரும் அப்படின்னு அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். நெறைய சந்தோஷங்கள அனுபவிச்சுட்டேன். எனக்கு ப்ராப்பரான ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு. அண்ட் நான் போறத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதே மாரி நெறைய பேத்துக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நெறைய பேர வந்து நான் சிரிக்க வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து போதும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து உங்களால முடிஞ்சுச்சுன்னா நெறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்மள தேடி யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானத மொத்தமா முடியலனா கூட பரவால்ல. நம்மளால என்ன முடியுமோ அத அவங்களுக்கு பண்ணி குடுங்க. இத மட்டும் நீங்க எப்போதும் மறந்துடவே மறந்துறாதீங்க. நான் போனதுக்கப்புறம் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போதுமே பண்ணுங்க. நம்மள நம்பி வரவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்சத பண்ணுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட சினிமாவ பத்தி, வாழ்க்கைய பத்தி எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ பத்தியும் நெறைய விஷயங்கள் எழுதியிருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கிறதற்கு முன்னாடியே தனியா இருக்கும்போது அவர் எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அவரோட டைரிய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதில இந்த லெட்டர் வந்து இருந்திருக்கு. இத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. கண்டிப்பா அவர் சொன்னத பண்ணுவேன் அப்படிங்கிற மாரியும் முடிவு எடுத்திருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளியாகியிருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சூர்யா அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து திருப்பதிக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. நடிகர் சூர்யா அவர்கள் சமீப காலமா ஏகப்பட்ட கோயில்களுக்கு போய்க்கிட்டு இருக்கத நம்மளால பார்க்க முடியுது. ரீசென்ட்டா மருதமலை போயிருந்தாரு. அண்ட் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கங்குவாபுரத்தப்பயும் கோயில்களுக்கு போயிருந்தாரு. இப்ப நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சில ஃபங்ஷன்ஸ் நடந்திருந்துச்சு. அது முடிச்ச கையோடையே அவங்க மனைவிய கூட்டிட்டு அவரு திருப்பதிக்கு போயிருக்காரு. அங்க திருப்பதியில அவருக்கு ஸ்பெஷலான ஒரு தரிசனம் நடந்திருந்துச்சு. அந்த தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தவரு அங்க பேட்டி கொடுத்திருந்தாரு. சூர்யா அவர்கள் அங்க வராரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க வந்து எல்லாத்துக்கிட்டயுமே சூர்யா அவர்கள் ரொம்பவே சிரிச்சு பேசி செல்ஃபிலாம் எடுத்திருந்தாரு. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா சூர்யா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு செயல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யாவோட எந்த ஒரு செயல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.